ஓம். பிரபஞ்ச ஆற்றல். பிரபஞ்ச ஆற்றல். பிரபஞ்சம்னா என்ன? பிரபஞ்சம்னா நாம் வாழும் பூமி மற்றும் அதை சுற்றி உள்ள அண்ட சராசரம். பிரபஞ்சத்தில் இல்லாத பொருட்களே இல்லை, இல்லாத வளங்களே இல்லை. பிரபஞ்சத்தின் அணுத்துகள்களின் சேர்க்கை தான் ஒவ்வொரு உயிர்களும். என்ன வளம் இல்லை இந்த பிரபஞ்சத்தில்? நமக்கு தேவையான எல்லா இயற்கை பொருள்களும் பிரபஞ்சத்திலேயே அடங்கி இருக்கிறது. நாம் பிரபஞ்சத்தோடு ஒரு ஈர்ப்பு சக்தி வளர்த்துக்கிடணும்னா என்ன செய்யணும்? பிரபஞ்சத்துக்கிட்ட திரும்ப திரும்ப கேட்கணும். ஒரு விஷயத்தை பற்றி ஆழமாக சிந்திக்க வேண்டும். கருதிய பொருள் கைவசம் வேண்டும் என்று நினைக்க வேண்டும். அந்த பொருள் கைவசம் வந்ததாகவே திரும்ப திரும்ப நாம் நினைக்க வேண்டும். நம்மை விட பிரபஞ்ச ஆற்றலை அதிகமாக எடுத்துக்கொள்வது தாவரங்கள் தான். மண், நீர், சூரிய ஒளி போன்றவற்றை எடுத்து ஒளிச்சேர்க்கை செய்கிறது. ஆனால் அதெல்லாம் தன்னுடைய உடல் வளர்ச்சிக்காக தான். ஆனால் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பேர் ஆற்றலை தான் நமக்கு பூவாக, காயாக, கனியாக தாவரங்கள் அளிக்கின்றன. மனிதனும் நேரடியாக பிரபஞ்ச ஆற்றலை காற்றிலிருந்து எடுத்துக்கொள்கிறான். பிராணவாயு என்ற அற்புத ஆற்றலாக எடுத்து சுவாசிக்கிறான், நலம் பெறுகிறான். மனிதனின் நாடி நரம்புகளெல்லாம் உயிரோட்டம் தந்து செயலாக திகழ்வது பிராணசக்தியே. உயிரோட்டத்தை செயலாக மாற்றுவதும் அந்த பிராணசக்தியே. இதுவே ஆதார சக்தியாகும். இந்த ஆதார சக்தியை நம் உடலுக்குள் நிலைநிறுத்த நாம் பயிற்சி செய்ய வேண்டும். அந்த பயிற்சியின் மூலம் தொடர்ந்து பயிற்சியை செய்வதும், ஆழ்மனதிற்கு நம்முடைய விருப்பத்தை தெரிவிப்பதும், பிரபஞ்சத்திடம் கோரிக்கைகளை வைத்து செயல்படுத்துவதும் நம்முடைய வெற்றிக்கு அடித்தளமாக அமைகிறது.